கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1362 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். இந்த தூதன் என்பதற்கு மெசஞ்சர் என்று போடப்பட்டிருக்கிறது. செய்தியை கொண்டு செல்லுகிறவர், கடிதத்தை எடுத்து செல்லுகிறவர். ஆனால் உண்மையுள்ள ஸ்தானாபதி என்றால் அந்த ராஜ்யத்தினுடைய அதிகாரபூர்வம் உள்ளவராக அவர் மாறிவிடுவார். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே துரோகமுள்ள வாழ்க்கை ஒரு நாளும் ஜெயிக்காது. அதே நேரத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஔஷதமாய் மாறும். உங்கள் சரீரத்தின் ஔஷதம் அதுதான். எனவேதான் நீங்கள் உண்மையுள்ள ஸ்தானாபதியாய் வாழுங்கள், உண்மையுள்ளவர்களாய் வாழுங்கள். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். மோசேயோ தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று மோசேயை குறித்து தேவன் சாட்சி பகர்ந்தார். உன்னை குறித்து, உங்களை குறித்து உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள என் பிள்ளை என்று ஆண்டவர் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லும்படியாக வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். உண்மையுள்ள மனிதன், உண்மையுள்ள ஸ்தானாபதி ஔஷதமாய் காணப்படுவான். நீங்களும் உண்மையுள்ளவர்களாய் வாழுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து வருகிறார்களோ அவர்கள் நல்ல ஔஷதம், நல்ல மருந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. துரோகிகள் அழிந்து போவார்கள். துரோகிகள் அழிவதை கண்கள் முன்னாடி காண முடியும். என்னை நேசிக்கிற, கர்த்தரை நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, நீங்கள் உண்மையுள்ள மனிதர்களாய் மோசேயை போல வாழுங்கள். இறுதி வரை தேவன் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்வின் பிரச்சனைகள் மாறும், வாழ்வின் துயரங்கள் மாறும், வாழ்வின் துக்கங்கள், தோல்விகள் மாறும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உண்மையாய் வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.